இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓமையினாலே கர்த்தர் அவளோடு பேசுகிறார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்திலே விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறதா? விதை விதைக்கிற மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, விதையாகிய நாம். அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்கிறார். இப்போ நாமெல்லாம் நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதைகளா இல்லை களைகளா? எப்படிப்பட்ட இடத்துல விழுந்து முளைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோம்? இந்த நல்ல நிலத்திலே விழுகிற விதைகள் 30, 60, 100மாக அது பலனை கொடுக்கிறது. ஆனால் சில விதைகள் வழியருகே விதைக்கப்படுகிறது. வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் அது பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அதை பறவைகள் பொறுக்கிட்டு போயிடும். சில விதைகள் கற்பாறையில் விழுகிறது. கற்பாறையில் விழுகிற விதைகளை, அது கொஞ்சம் மண்ணு தான் இருக்கும் அந்த இடத்துல, அது முளைத்து நல்லபடி வளரும். ஆனாலும் வெப்பத்தினால் அது கருகி அது வீணாய் போகிவிடும். சில விதைகளோ முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. விதைக்கிறவன் விதைக்கிறான், ஆனால் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழும்பொழுது அதை வளர்ந்து வரும்பொழுது முற்கள் அதை நெருக்கி அதை மேலும் வளர விடாமல் அதை நெருக்கி போடுகிறது. எனவே அவைகளால் வளர்ந்து கனிகளை கொடுக்க முடியாது. ஆனால் சில விதைகளோ நல்ல நிலத்திலே விழுகிறது. நல்ல நிலத்திலே விழப்பட்ட விதைகள் 30, 60, 100மாக பலன் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட விதைகளாய் நாம் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை விதைத்து நம்மை 30 நாம் என்னவாறு பலன் கொடுக்க இருக்கிறோம்? எப்படிப்பட்ட விதைகளாய் இருக்கிறோம்? நீங்கள் நல்ல விதைகளாகும் பொழுது கனிகளை கொடுக்கிறீர்கள். நீங்கள் களைகளாய் இருக்கும் பொழுது சில விதை நல்ல நிலத்திலே விழுகிறது, அது பலனை கொடுக்கிறது. இதோ சில விதைகளோடு கூட சேர்ந்து களைகளும் முளைக்கிறது. ஆனால் விதைகள் பொறுமையாக வளர்ந்து தன் பலனை மிகுதியாய் கொடுக்கும். களைகள் சீக்கிரமாய் வளரும். இந்த உலகத்தில் அநேகர் களைகளாய் இருக்கிறார்கள். சீக்கிரமாய் துரிதமாய் வளருவார்கள், பசுமையாய் வளரும். ஆனாலும் அது வளர்ந்து வந்த பிறகுதான் அது களையா இல்லை விதையான்னு தெரியும். அப்போ அது ஏற்ற நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நானும் உம்மோடு கூட இருக்கிறேன், நான் சரியாய் நிதானமாய் வளருகிறேனே, ஆனால் என்னை காட்டிலும் எதிரியானவர்கள், இந்த உலகத்தின் வஞ்சகர்கள், கொடியவர்கள் நல்லா வளர்ந்து பெரிய மனுஷனாகிறாங்க. அது நல்லா வளரும், செழுமையாய் வளரும். ஆனால் கதிர்கள், அது களைகளும் காணப்படும். அது எப்போ காணப்படும்னா கதிர்கள் விடும்போது தான் அது வளர்ந்து இது களைகள்னு காணப்படும். அது சுற்றி இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணுறோம் அந்த களைகள். அது மட்டுமே நல்லா வளரும். அப்போது ஏற்ற காலம் வரும். மனுஷன், நீங்கள் எங்கெல்லாம் தூங்குறீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காரியங்களை செய்து விழித்திராமல் நீங்கள் தூங்குகிறீர்கள், நம்ம தூங்குகிறோமோ, அங்கெல்லாம் எதிரி களையை வளர்த்துட்டு போயிடுவான். துன்மார்க்கர் உங்களோடு கூட இருந்து உங்களை நயவஞ்சகமாக வஞ்சிக்கக்கூடும். கோதுமையில், நல்ல மணிகளில், நெற்பணிகளில் களைகளை விதைக்கக்கூடும். ஏற்ற காலம் வரும் மகனே, கவலைப்படாதீங்க. அந்த ஏற்ற காலம் வரும்போது அந்த களைகளை வச்சு தூக்கி எரிஞ்சு போடுவாங்க. அது எரிக்கப்படவும் சுட்டெரிக்கப்படவுமே போகும். அந்த களைகளை பிடுங்கி கிராமங்களில் பார்த்தோம்னா பரப்புகளில் போடுவாங்க. அதை மிதித்து போடுவார்கள். அது காஞ்சி சருகா போயிடும். அப்படி அந்த களைகள் போகும். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ அது 30, 60, 100மாக பலனை கொடுக்கும். நீங்கள் வளர்ந்த பின்பு தான் அது நல்ல கனிகளை கொடுக்க முடியும்.
அப்போ அது வேரோடு பிடுங்கப்படும். அந்த களைகள் வேரோடு பிடுங்கி அது எரிக்கப்பட அது கூடும். நல்ல நிலமோ நல்ல தானியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் கொண்டு போய் எங்கே சேர்க்கிறார்? தன் களஞ்சியங்களே சேர்த்திருக்கிறார். 13வது வசனத்தில் அது அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வரும்பொழுது அறுவடை வரும். அதற்கு அவன் வேண்டாம், களைகளை நீங்கள் பிடுங்க வேணான்னு சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் பிடுங்காதீங்க. களைகளை பிடுங்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த கோதுமை நல்ல கதிர்களையும் பிடுங்க முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அறுவடை காலம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது என்ன பண்ணும்? வேரோடு அடுக்கப்படும். கோதுமையோடு கூட வேரோடு பிடுங்கும்படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து அதை அறுத்து தானியங்களை எங்கே சேர்ப்பேன்? களஞ்சியங்களை சேர்ப்பேன். களைகளை என்ன பண்ணுவார்? அவர் அறுத்து பதறுகளை தீயிட்டு கொளுத்துவார். இப்படியே இந்த உலகத்தில் இருக்கிற பதராகிய மனிதர்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற வஞ்சகரைய கொடியவர்களை கர்த்தர் அறுப்பு காலத்திலே அவர் அதை அறுத்து அதை தீயிட்டு கொளுத்த முடியும். நீங்கள் எதை விதைக்கிறீங்க அதை அறுப்பீங்க. கண்ணீரோடு விதைக்கிறீங்களா? கெம்பீரமாய் அறுப்பீர்கள். நீங்கள் கொஞ்சமாக விதைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக அறுப்பீங்க. நீங்கள் கொஞ்சமாக கர்த்தருக்கு நன்மைகளை செய்து அநேகருக்கு கொஞ்சமாய் கொடுத்து உங்கள் இருதயத்தை கொடுத்து அநேகருக்கு உதவியை கொஞ்சமாக செய்யும்போது கொஞ்சமாக இருக்கிறீங்க. அதிகமாய் விதைத்து நல்ல பலனையும் நல்ல கனிகளையும் கர்த்தருக்கு அதிகமாய் கொடுக்கும்போது அதிகமான ஆசீர்வாதங்களை அறுக்கிறீர்கள். எனவே காத்திருங்கள், உங்கள் காலம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். களைகள் எல்லாம் நல்ல வளர்ந்தது, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. கெட்டவர்கள் தீயவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்படாதிருங்கள். ஏற்ற காலம் வரும். கர்த்தர் அறுவடை காலம் வரும், அதை அறுத்து தீயில் போடுவார். உங்களையோ களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பார். என்ன பண்ணுமா? களஞ்சியங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏற்ற காலத்தை, அறுவடை காலம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறவர்களுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமை மணிகளையோ தன் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். கோதுமை மணிகளை எங்கே கட்டி அறுப்போடு கூட என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்க. நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கவலை கொள்ளாதிருங்கள். விதைக்கிற நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நாம் இருப்போம். களைகளால் அல்ல. இந்த உலகத்திலே பொல்லாம்புகளையும் வஞ்சகத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிற களைகளாக இல்லாதபடிக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளை உண்டு பண்ணுகிற நல்ல விதைகளாய் நாம் விதைக்கப்பட்டு நல்ல கனிகளை கொடுத்து கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தி தன் களஞ்சியங்களை சேர்த்து வைத்து அவரோடு கூட இணைந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.